ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன தெரியுங்களா? சார், நான் தமிழ் மீடியம் எடுத்துட்டேன், நான் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் சார், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் சார், நான் சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீடியம் தான், ஆனால் எனக்கு டாக்டர் மேலே ரொம்ப ஆசை சார், எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை, அதனால் நீட் எக்ஸாம் எழுதணும். அப்படி என்னன்னா, இங்கிலீஷில் தான் எழுதணுமாமே, இங்கிலீஷில் தான் நிறைய மெட்டீரியல் கிடைக்குமாமே, இங்கிலீஷில் தான் புக்கு கிடைக்குமாமே அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம், சந்தேகம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமாமே, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க தான் பாஸ் பண்ண முடியுமாமே, அவங்களால மட்டும்தான் எம்பிபிஎஸ் ஆக முடியுமாமே, சிபிஎஸ்சியில் படித்தவங்க தான் முடியுமாமே, மெட்ரிக்கில் படிக்கிறவங்களால் தான் முடியுமாமே அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அது முற்றிலும் தவறு. நல்லா ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நீட் எக்ஸாமை தமிழில் எழுதி நிறைய மார்க் எடுத்து அவங்களும் எம்பிபிஎஸ் ஆகியிருக்காங்க, ஆகிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழில் என்ன இங்கிலீஷில் கேட்குறாங்களோ அதே தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு தமிழிலும் என்சிஆர்டி புக்ஸ் இருக்குது, கைடு இருக்குது, அவங்க கோச்சிங் சென்டரில் கோச்சிங் எடுக்கிறாங்க. ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே படித்தா அவங்களுக்கும் ஒரே கொஷின் தான், உங்களுக்கும் ஒரே கொஷின் தான், ஒரு எல்லளவும் மாறாது. ஞாபகத்தில் வச்சுன்னு படிக்கணும். அதனால் தமிழ்லாம் படித்தா நம்மளால் முடியாது, நிறைய மார்க் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷுக்கு ஆப்போசிட்டாக அதே டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கும், தமிழ் இருக்கும். தெலுங்கில் எழுதுகிறவங்களுக்கு தெலுங்கில் இருக்கும், கன்னடம் எழுதுகிறவங்களுக்கு கன்னடத்தில் இருக்கும், ஹிந்தியில் எழுதுகிறவங்களுக்கு ஹிந்தி இருக்கும். ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு உண்டான சிலபஸுக்கு தகுந்த மாதிரி புக்கை, அதுவும் ப்ரிஸ்கிரைப்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மொழிந்து இருக்கக்கூடிய புக்கை நீங்கள் தவறாமல் சிலபஸ் வாரியாக ஒன்றும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழில் ப்ராக்டிஸ் எடுத்து டெஸ்ட் எழுதி நல்லா என்ன பண்ணோம், எழுதி பாஸ் பண்ணி போகலாம். நீங்கள் டவுட் பட தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அதனால் இங்கிலீஷ் மீடியத்தை விட தமிழ் மீடியங்காரங்க உங்களுக்கு அந்த தமிழில் இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா தாய்மொழியில் புரிந்து கொண்டு நீங்கள் எழுதுறது அதை விட ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வெற்றியினுடைய அளவு சதவீதம் அதிகமாக இருக்கும். அதனால் பயப்படாமல் எழுதுங்க, பயப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த மீடியத்தில் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மீடியத்தை நல்ல தரவாக என்ன பண்ணுங்க, அந்த சிலபஸை வச்சுன்னு நீங்கள் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்படி நீங்கள் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய